சமுதாயம், மற்றொன்று யாதவர் சமுதாயம். இந்திய முழுக்க நாம் பலமாக இருக்கின்ற இந்த சமுதாயத்தை பிரித்தாளுகின்ற சூழ்ச்சியிலே பலமாக வருகின்றவர்கள் அரசியல் தலைவர்கள். அவருடைய சமுதாயம் எல்லாம் மைனாரிட்டி சமுதாயம். நாம் ஏனென்று சிந்தித்து பார்க்காமல் எங்கே நாம் ஒற்றுமையை உருவாக்குவதிலே போராடி கொண்டிருப்பதிலே நம்மளே 2 பேர் ஒருவர் ஏதோ சொந்த சுயநலத்திற்காக அறியாமையினால் தன்னுடைய கால்களை விடுத்து சமுதாயத்தினுடைய வளர்ச்சியை கீழே தள்ளுகின்ற நிலைகளை, ஏகப்பட்ட பிரச்சனைகளை ஐயா அவர்கள் நேரடியாக கண்டுகளித்தார்கள், மனவேதனை அடைந்தார்கள். இந்த சமூகத்துக்கான வளர்ச்சியை நாம் முழுமையாக கொண்டு செல்ல முடியவில்லை என்கின்ற ஏக்கத்தோடு நம்மை விட்டு மறைந்திருக்கின்றார்கள். இந்த நிலையெல்லாம் நாம் மாற்றி அமைக்க வேண்டும். ஒரு காலகட்டம் வரைதான் ஐயா அவர்கள் 23 ஆண்டு காலம் இந்த மகாசபையுடைய தலைவர் பொறுப்பை வகித்தார்கள். இந்த 23 ஆண்டு காலம் நாம் நகையும் சதயமாக அவரோடு பணியாற்றினேன். பல்வேறு இன்னல்கள், பல்வேறு தொல்லைகள் எங்கே இருந்து வந்தது, எங்கிருந்து உருவாகியது, எல்லாம் நம்மிடத்தில் இருந்து. ஏன் இந்த நிலை சிந்தித்து பார்ப்பதில்லை? அரசியல் ஆதாயம் தேவைதான், அதிகாரங்கள் தேவைதான். அது அண்ணன் வந்தால் என்ன, தம்பி ஆண்டால் என்ன என்கின்ற எண்ணத்திற்கு கொஞ்சமாகிலும் நம்முடைய மனநிலையில் வர வேண்டும். அப்படியான மனநிலையில் யாதவர்களுக்கு இருக்கின்றதா என்றால் அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கின்றது. இதையெல்லாம் தான் நாம் பட்டியலிட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் சந்தர்ப்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தயவு கூர்ந்து ஐயா அவர்களுக்கு நாம் நன்றி கடன் செலுத்துவதாக இருந்தால் இந்த சமூகம் தமிழகத்தில் இடஒதுக்கீடு பெற்றாக வேண்டும். இந்த சமூகம் அரசியல் அங்கீகாரம் பெற்றாக வேண்டும். தகுதி வாழ்ந்த தலைவர் பெருமக்கள் எல்லாம் வாங்க, மரியாதைக்குரிய பொதுச் செயலர் முன்னாடி நண்பர் கருணாகரன் வாங்க. இப்படி பல்வேறு நண்பர்கள் ஐயாவோடு பழகாதவர்கள் இல்லை. ஐயாவோடு ஐயா செய்யாத, நான் நிறைய சொல்ல முடியாது, எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு, மொத்த விஷயம் எனக்கு தெரியும். ஆனா யார் யார் என்னென்ன பயன் பெற்றார்களோ அவர்களெல்லாம் இந்த சமூகத்திற்கு இல்ல, ஐயாவுக்கு உதவிகரமாக இல்லாத ஒரு நிலைதான் தமிழகத்தில் ஏற்பட்டது. நாம் நம்முடைய நிலைகளில் ஐயா அவர்கள் 85 ஆண்டு காலம் முழுமையாக ஆனந்தத்தோடு வாழ்ந்தார்கள். 2020 மார்ச் 5ஆம் தேதி இங்கே இந்த இடத்திலே ஐயா பேராசிரியர் கணபதி அவர்களுக்கு பேராசிரியர் அவர்களுக்கு புகழஞ்சலி செலுத்துகின்ற பொழுது ஐயா அவர்கள் என்னை இந்த அறையிலே தனியாக